அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. அண்மை செய்தி. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதில் தற்போது நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை இழந்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக நாம் தமிழர் நேரடியாக களத்தில் இறங்கினர். அதிமுகவும் தேமுதிகவும் தேர்தலில் இருந்து விலகினார்கள். நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் நேரடியாக களத்தில் இருந்தனர். தற்போது நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். டெபாசிட் இழந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி, எத்தனை வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள்? மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். பெரும் எதிர்பார்க்கப்பட்ட ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இறுதி சுற்று தற்போது எண்ணப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 3 பெட்டிகள் இயந்திர கோளாறு ஏற்பட்டனால அந்த பெட்டிகள் இறுதியாக எண்ணப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க. அதுல சுமார் ஒரு 200 வாக்குகள் வீதம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழல்ல 17 சுற்றுகள் நிறைவடைந்திருக்கு. இந்த நிறைவடைந்ததுல திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 1,15,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் சீதா லட்சுமி 23,500க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்காங்க. அதாவது 16.6%, அதாவது மொத்தமாக பதிவான வாக்குகள்ல 16.6% வாக்குகள் வாங்குபவர்கள் டெபாசிட் உறுதியாகும். ஆனால் இவர்கள் நாம் தமிழ் வேட்பாளர் சீதா லட்சுமி 25,577 வாக்குகள் பெற்றால் அவர்களுக்கு டெபாசிட் உறுதியாக இருக்கும். ஆனால் அவர் வாங்கிய வாக்குகள் 23,572 வாக்குகள் என்பதால் 1,600 வாக்குகள் வித்தியாசத்துல டெபாசிட்டை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இழந்திருக்காரு. தொடர்ந்து இந்த தேர்தல்ல 3வது இடத்துல நோட்டா முக்கியமா பங்கு வகித்திருக்கு. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திக். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.